Welcome to day 25 of the 365 Days Bible Challenge. Today we will be reading Exodus 23 to 25. In these books, God speaks about His promises, His guidance, and His dwelling among His people. He reminds us that obedience brings blessing and His presence brings assurance. May today's reading deepen your trust in His direction and His care. Let us begin with a heart ready to listen and obey. 365 நாட்கள் பைபிள் சவாலின் 25வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் யாத்திராகமம் 23 முதல் 25 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த அத்தியாயங்களில் தேவன் தனது வாக்குத்தத்தங்களையும் வழிநடத்துதலையும் தன் ஜனங்களுடன் தங்கும் சந்நிதியையும் வெளிப்படுத்துகிறார். கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தையும் அவரது சந்நிதி நிச்சயத்தையும் தருகிறது என்பதை அவர் நினைவூட்டுகிறார். இன்றைய வாசிப்பு அவருடைய வழிநடத்துதலின் மீது உங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தட்டும். கேட்கவும் கீழ்ப்படிக்கவும் தயாரான இதயத்துடன் வாசிப்பை ஆரம்பிப்போம். Exodus chapter 23. யாத்திராகமம் அதிகாரம் 23. Verse 1. Thou shalt not raise a false report. Put not thine hand with the wicked to be an unrighteous witness. வசனம் 1. அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனாயிருக்க ஆகாதவனோடே கலவாயாக. Verse 2. Thou shalt not follow a multitude to do evil. Neither shalt thou speak in a cause to decline after many to rest. Judgment. வசனம் 2. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக, வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. Verse 3. Neither shalt thou countenance a poor man in his cause. வசனம் 3. வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக. Verse 4. If thou meet thine enemy's ox or his ass going astray, thou shalt surely bring it back to him again. வசனம் 4. உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பிப்போக கண்டால், அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. Verse 5. If thou see the ass of him that hateth thee lying under his burden, and wouldest forbear to help him, thou shalt surely help with him. வசனம் 5. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடே விழுந்து கிடக்க கண்டாயானால், அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோடே கூட அதற்கு உதவி செய்வாயாக. Verse 6. Thou shalt not rest the judgment of thy poor in his cause. வசனம் 6. உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியாச்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக. Verse 7. Keep thee far from a false matter, and the innocent and righteous slay thou not, for I will not justify the wicked. வசனம் 7. கள்ளக்காரியத்துக்கு தூரமாயிருப்பாயாக, குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக. நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். Verse 8. And thou shalt take no gift, for the gift blindeth the wise, and perverteth the words of the righteous. வசனம் 8. பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். Verse 9. Also thou shalt not oppress a stranger, for ye know the heart of a stranger, seeing ye were strangers in the land of Egypt. வசனம் 9. அந்நியனை ஒட்டுக்காயாக, எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே. Verse 10. And 6 years thou shalt sow thy land, and shalt gather in the fruits thereof,
வசனம் 10. 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதின் பலனைச் சேர்த்துக்கொள். Verse 11. But the 7th year thou shalt let it rest and lie still, that the poor of thy people may eat, and what they leave the beasts of the field shall eat. In like manner thou shalt deal with thy vineyard, and with thy olive yard. வசனம் 11. 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்திலுள்ள எளியவர்கள் புசிக்கவும், மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும், அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டுவிடுவாயாக. உன் திராட்சத் தோட்டத்தையும் உன் ஒலிவத்தோப்பையும் அப்படியே செய்வாயாக. Verse 12. 6 days thou shalt do thy work, and on the 7th day thou shalt rest, that thine ox and thine ass may rest, and the son of thy handmaid, and the stranger, may be refreshed. வசனம் 12. 6 நாள் உன் வேலையைச் செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும், உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. Verse 13. And in all things that I have said unto you be circumspect, and make no mention of the name of other gods, neither let it be heard out of thy mouth. வசனம் 13. நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாயிருங்கள். அந்நிய தேவர்களின் பேரைச் சொல்ல வேண்டாம், அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். Verse 14. 3 times thou shalt keep a feast unto me in the year. வசனம் 14. வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. Verse 15. Thou shalt keep the feast of unleavened bread. Thou shalt eat unleavened bread 7 days, as I commanded thee, in the time appointed of the month Abib. For in it thou camest out from Egypt, and none shall appear before me empty. வசனம் 15. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி, நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபிப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சந்நிதியில் வெறுங்கையாய் வரவேண்டாம். Verse 16. And the feast of harvest, the first fruits of thy labors, which thou hast sown in the field, and the feast of ingathering, which is in the end of the year, when thou hast gathered in thy labors out of the field. வசனம் 16. நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற்பலனைச் செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும், வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனைச் சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. Verse 17. 3 times in the year all thy males shall appear before the Lord God. வசனம் 17. வருஷத்தில் 3 தரம் உன் ஆண்மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில் வரக்கடவர்கள். Verse 18. Thou shalt not offer the blood of my sacrifice with leavened bread, neither shall the fat of my sacrifice remain until the morning. வசனம் 18. எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம், எனக்கு இடும் பலியின் கொழுப்பை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம். Verse 19. The first of the first fruits of thy land thou shalt bring into the house of the Lord thy God. Thou shalt not see the kid in his mother's milk. வசனம் 19. உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களின் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. வெள்ளாட்டுக்குட்டியை அதின் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். Verse 20. Behold, I send an angel before thee, to keep thee in the way, and to bring thee into the place which I have prepared.
வசனம் 20. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். Verse 21. Beware of him, and obey his voice. Provoke him not, for he will not pardon your transgressions. For my name is in him. வசனம் 21. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்குச் செவிகொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. Verse 22. But if thou shalt indeed obey his voice, and do all that I speak, then I will be an enemy unto thine enemies, and an adversary unto thine adversaries. வசனம் 22. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். Verse 23. For mine angel shall go before thee, and bring thee in unto the Amorites, and the Hittites, and the Perizzites, and the Canaanites, and the Hivites, and the Jebusites, and I will cut them off. வசனம் 23. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். Verse 24. Thou shalt not bow down to their gods, nor serve them, nor do after their works, but thou shalt utterly overthrow them, and quite break down their images. வசனம் 24. நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. Verse 25. And ye shall serve the Lord your God, and he shall bless thy bread, and thy water, and I will take sickness away from the midst of thee. வசனம் 25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். Verse 26. There shall nothing cast their young, nor be barren, in thy land. The number of thy days I will fulfill. வசனம் 26. கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். Verse 27. I will send my fear before thee, and will destroy all the people to whom thou shalt come, and I will make all thine enemies turn their backs unto thee. வசனம் 27. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். Verse 28. And I will send hornets before thee, which shall drive out the Hivite, the Canaanite, and the Hittite, from before thee. வசனம் 28. உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். Verse 29. I will not drive them out from before thee in 1 year, lest the land become desolate, and the beast of the field multiply against thee. வசனம் 29. தேசம் பாழாய் போகாமலும் காட்டுமிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்திவிடாமல். Verse 30. By little and little I will drive them out from before thee, until thou be increased,
and inherit the land. வசனம் 30. நீ விருத்தியடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். Verse 31. And I will set thy bounds from the Red Sea even unto the sea of the Philistines, and from the desert unto the river. For I will deliver the inhabitants of the land into your hand, and thou shalt drive them out before thee. வசனம் 31. சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும் வனாந்தரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாயிருக்கும்படி செய்வேன். நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய். Verse 32. Thou shalt make no covenant with them, nor with their gods. வசனம் 32. அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. Verse 33. They shall not dwell in thy land, lest they make thee sin against me. For if thou serve their gods, it will surely be a snare unto thee. வசனம் 33. அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவஞ்செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களைச் சேவித்தால் அது உனக்கு கண்ணியாயிருக்கும் என்றார். Exodus chapter 24. யாத்திராகமம் அதிகாரம் 24. Verse 1. And he said unto Moses, Come up unto the Lord, thou, and Aaron, Nadab, and Abihu, and 70 of the elders of Israel, and worship ye afar off. வசனம் 1. பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். Verse 2. And Moses alone shall come near the Lord, but they shall not come nigh, neither shall the people go up with him. வசனம் 2. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது, ஜனங்கள் அவனோடே கூட ஏறி வர வேண்டாம் என்றார். Verse 3. And Moses came and told the people all the words of the Lord, and all the judgments, and all the people answered with one voice, and said, All the words which the Lord hath said will we do. வசனம் 3. மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏகசத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். Verse 4. And Moses wrote all the words of the Lord, and rose up early in the morning, and built an altar under the hill, and 12 pillars, according to the 12 tribes of Israel. வசனம் 4. மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். Verse 5. And he sent young men of the children of Israel, which offered burnt offerings, and sacrificed peace offerings of oxen unto the Lord. வசனம் 5. இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். Verse 6. And Moses took half of the blood, and put it in basins, and half of the blood he sprinkled on the altar. வசனம் 6. அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து. Verse 7. And he took the book of the covenant, and read in the audience of the people, and they said, All that the Lord hath said will we do, and be obedient.
வசனம் 7. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். Verse 8. And Moses took the blood, and sprinkled it on the people, and said, Behold the blood of the covenant, which the Lord hath made with you concerning all these words. வசனம் 8. அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையுங்குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். Verse 9. Then went up Moses, and Aaron, Nadab, and Abihu, and 70 of the elders of Israel. வசனம் 9. பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியுவும் இஸ்ரவேலருடைய மூப்பரின் 70 பேரும் ஏறிப்போய். Verse 10. And they saw the God of Israel, and there was under his feet as it were a paved work of a sapphire stone, and as it were the body of heaven in his clearness. வசனம் 10. இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீலக்கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. Verse 11. And upon the nobles of the children of Israel he laid not his hand. Also they saw God, and did eat and drink. வசனம் 11. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். Verse 12. And the Lord said unto Moses, Come up to me into the mount, and be there, and I will give thee tables of stone, and a law, and commandments which I have written, that thou mayest teach them. வசனம் 12. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். Verse 13. And Moses rose up, and his minister Joshua, and Moses went up into the mount of God. வசனம் 13. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகி யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறிப்போகையில். Verse 14. And he said unto the elders, Tarry ye here for us, until we come again unto you. And, behold, Aaron and Hur are with you. If any man have any matters to do, let him come unto them. வசனம் 14. அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். Verse 15. And Moses went up into the mount, and a cloud covered the mount. வசனம் 15. மோசே மலையின் மேல் ஏறினபோது ஒரு மேகம் மலையை மூடிற்று. Verse 16. And the glory of the Lord abode upon Mount Sinai, and the cloud covered it 6 days. And the 7th day he called unto Moses out of the midst of the cloud. வசனம் 16. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். Verse 17. And the sight of the glory of the Lord was like devouring fire on the top of the mount in the eyes of the children of Israel. வசனம் 17. மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியைப் போல் இருந்தது.
Verse 18. And Moses went into the midst of the cloud, and gat him up into the mount. And Moses was in the mount 40 days and 40 nights. வசனம் 18. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். Exodus chapter 25. யாத்திராகமம் அதிகாரம் 25. Verse 1. And the Lord spake unto Moses, saying. வசனம் 1. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 2. Speak unto the children of Israel, that they bring me an offering. Of every man that giveth it willingly with his heart ye shall take my offering. வசனம் 2. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. Verse 3. And this is the offering which ye shall take of them, gold and silver and brass. வசனம் 3. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். Verse 4. And blue and purple and scarlet and fine linen and goats' hair. வசனம் 4. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும். Verse 5. And ram skins dyed red and badger skins and shittim wood. வசனம் 5. சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகச்சுத்தோலும் சீத்திம் மரமும். Verse 6. Oil for the light, spices for anointing oil, and for sweet incense. வசனம் 6. விளக்கெண்ணெயும் அபிஷேக தைலத்துக்கு பரிமளவர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்தவர்க்கங்களும். Verse 7. Onyx stones and stones to be set in the ephod and in the breastplate. வசனம் 7. ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் இரத்தினங்களுமே. Verse 8. And let them make me a sanctuary, that I may dwell among them. வசனம் 8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. Verse 9. According to all that I show thee, after the pattern of the tabernacle, and the pattern of all the instruments thereof, even so shall ye make it. வசனம் 9. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதினுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதைச் செய்வீர்களாக. Verse 10. And they shall make an ark of shittim wood, 2 cubits and a half shall be the length thereof, and a cubit and a half the breadth thereof, and a cubit and a half the height thereof. வசனம் 10. சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ணக்கடவர்கள். அதின் நீளம் 2.5 முழமும் அதின் அகலம் 1.5 முழமும் அதின் உயரம் 1.5 முழமுமாயிருப்பதாக. Verse 11. And thou shalt overlay it with pure gold, within and without shalt thou overlay it, and shalt make upon it a crown of gold round about. வசனம் 11. அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதின் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதினால் மூடி அதின் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி. Verse 12. And thou shalt cast 4 rings of gold for it, and put them in the 4 corners thereof, and 2 rings shall be in the one side of it, and 2 rings in the other side of it. வசனம் 12. அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதின் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும்
மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து. Verse 13. And thou shalt make staves of shittim wood, and overlay them with gold. வசனம் 13. சீத்திம் மரத்தால் தண்டுகளைச் செய்து அவைகளை பொன்தகட்டால் மூடி. Verse 14. And thou shalt put the staves into the rings by the sides of the ark, that the ark may be borne with them. வசனம் 14. அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களிலிருக்கும் வளையங்களிலே பாய்ச்சக் கடவாய். Verse 15. The staves shall be in the rings of the ark, they shall not be taken from it. வசனம் 15. அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கழற்றப்படாமல் அதின் வளையங்களிலே இருக்க வேண்டும். Verse 16. And thou shalt put into the ark the testimony which I shall give thee. வசனம் 16. நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. Verse 17. And thou shalt make a mercy seat of pure gold, 2 cubits and a half shall be the length thereof, and a cubit and a half the breadth thereof. வசனம் 17. பசும்பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க கடவது. Verse 18. And thou shalt make 2 cherubims of gold, of beaten work shalt thou make them, in the 2 ends of the mercy seat. வசனம் 18. பொன்னினால் 2 கேருபீன்களைச் செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளைச் செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. Verse 19. And make 1 cherub on the one end, and the other cherub on the other end. Even of the mercy seat shall ye make the cherubims on the 2 ends thereof. வசனம் 19. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோடே ஏகவேலையாயிருக்கும்படி அவைகளை பண்ணக்கடவாய். Verse 20. And the cherubims shall stretch forth their wings on high, covering the mercy seat with their wings, and their faces shall look one to another. Toward the mercy seat shall the faces of the cherubims be. வசனம் 20. அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாயிருப்பதாக. Verse 21. And thou shalt put the mercy seat above upon the ark, and in the ark thou shalt put the testimony that I shall give thee. வசனம் 21. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. Verse 22. And there I will meet with thee, and I will commune with thee from above the mercy seat, from between the 2 cherubims which are upon the ark of the testimony, of all things which I will give thee in commandment unto the children of Israel. வசனம் 22. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். Verse 23. Thou shalt also make a table of shittim wood, 2 cubits shall be the length thereof, and a cubit the breadth thereof, and a cubit and a half the height thereof. வசனம் 23. சீத்திம் மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக.
அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமுமாய் இருக்க கடவது. Verse 24. And thou shalt overlay it with pure gold, and make thereto a crown of gold round about. வசனம் 24. அதை பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திரணையை உண்டாக்கி. Verse 25. And thou shalt make unto it a border of an handbreadth round about. And thou shalt make a golden crown to the border thereof round about. வசனம் 25. சுற்றிலும் அதற்கு 4 விரட்கடையான சட்டத்தையும் அதின் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திரணையையும் உண்டாக்கி. Verse 26. And thou shalt make for it 4 rings of gold, and put the rings in the 4 corners that are on the 4 feet thereof. வசனம் 26. அதற்கு 4 பொன்வளையங்களை பண்ணி அவைகளை அதின் 4 கால்களுக்கு இருக்கும் 4 மூலைகளிலும் தைக்க கடவாய். Verse 27. Over against the border shall the rings be for places of the staves to bear the table. வசனம் 27. அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களாயிருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும். Verse 28. And thou shalt make the staves of shittim wood, and overlay them with gold, that the table may be borne with them. வசனம் 28. அந்த தண்டுகளை சீத்திம் மரத்தினால் செய்து அவைகளை பொன்தகட்டால் மூடக்கடவாய். அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும். Verse 29. And thou shalt make the dishes thereof, and spoons thereof, and covers thereof, and bowls thereof, to cover withal. Of pure gold shalt thou make them. வசனம் 29. அதற்குரிய தட்டுகளையும் தூபக்கரண்டிகளையும் கிண்ணங்களையும் பானபலி கரகங்களையும் பண்ணக்கடவாய். அவைகளை பசும்பொன்னினால் பண்ணக்கடவாய். Verse 30. And thou shalt set upon the table showbread before me alway. வசனம் 30. மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூகத்தப்பங்களை வைக்க கடவாய். Verse 31. And thou shalt make a candlestick of pure gold, of beaten work shall the candlestick be made. His shaft, and his branches, his bowls, his knops, and his flowers, shall be of the same. வசனம் 31. பசும்பொன்னினால் ஒரு குத்துவிளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதின் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். Verse 32. And 6 branches shall come out of the sides of it, 3 branches of the candlestick out of the one side, and 3 branches of the candlestick out of the other side. வசனம் 32. 6 கிளைகள் அதின் பக்கங்களில் விட வேண்டும். குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதின் ஒரு பக்கத்திலும் குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதின் மறுபக்கத்திலும் விட வேண்டும். Verse 33. 3 bowls made like unto almonds, with a knob and a flower in one branch, and 3 bowls made like almonds in the other branch, with a knob and a flower, so in the 6 branches that come out of the candlestick. வசனம் 33. ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக குத்துவிளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும். Verse 34. And in the candlestick shall be 4 bowls made like unto almonds, with their knobs and their flowers. வசனம் 34. விளக்குத்தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும்
பூக்களும் இருப்பதாக. Verse 35. And there shall be a knowe under 2 branches of the same, and a knowe under 2 branches of the same, and a knowe under 2 branches of the same, according to the 6 branches that proceed out of the candlestick. வசனம் 35. அதிலிருந்து புறப்படும் 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், வேறு 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், மற்ற 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக. விளக்குத்தண்டிலிருந்து புறப்படும் 6 கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். Verse 36. Their knobs and their branches shall be of the same. All it shall be one beaten work of pure gold. வசனம் 36. அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டானவைகளாயிருப்பதாக. அவையெல்லாம் தகடாய் அடித்த பசும்பொன்னால் செய்யப்பட்ட ஒரே வேலையாயிருக்க வேண்டும். Verse 37. And thou shalt make the 7 lamps thereof, and they shall light the lamps thereof, that they may give light over against it. வசனம் 37. அதில் 7 அகல்களைச் செய்வாயாக, அதற்கு நேரெதிராய் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்பட கடவது. Verse 38. And the tongs thereof, and the snuffadishes thereof, shall be of pure gold. வசனம் 38. அதின் கத்தரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும்பொன்னினால் செய்யப்படுவதாக. Verse 39. Of a talent of pure gold shall he make it, with all these vessels. வசனம் 39. அதையும் அதற்குரிய பணிமுட்டுகள் யாவையும் ஒரு தாலந்து பசும்பொன்னினால் பண்ண வேண்டும். Verse 40. And look that thou make them after their pattern, which was showed thee in the mount. வசனம் 40. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளைச் செய்ய எச்சரிக்கையாயிரு. Day 25 of our Bible challenge is now complete. May the promises and instructions you read today guide your steps with confidence. Remember, God desires to dwell with those who walk in His ways. In the comments, share which promise or instruction stood out to you today. Stay faithful and join us tomorrow for day 26. God bless you. பைபிள் சவாலின் 25வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்று வாசித்த வாக்குத்தத்தங்களும் அறிவுறுத்தல்களும் உங்கள் நடையை நம்பிக்கையுடன் வழிநடத்தட்டும். அவருடைய வழிகளில் நடப்பவர்களுடன் தேவன் தங்க விரும்புகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். இன்று எந்த வாக்குத்தத்தம் அல்லது அறிவுரை உங்களை அதிகமாக தொட்டது? நம்பிக்கையுடன் தொடருங்கள். நாளை 26வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக.